உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நாம் பார்க்க போகிற சமையல் வந்து பிடிக்கரணை. இந்த பிடிக்கரணை மசியல் செய்ய போகிறோம். இந்த பிடிக்கரணையை நம்ம இப்போ தயிர் ஊற்றி மோர் ஊற்றி அவிச்சிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். பூண்டை போட்டுக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளியை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுறோம். இதுக்கு நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது இந்த பச்சை மிளகா காரம் தான். இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த பிடிக்கரணையோட பிடிக்கரணையை அப்படியே இதில் கலந்துக்கலாம். நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. நல்லா வேக வச்சுட்டேன். அதனால் அரிப்புங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம தாராளமாக தண்ணி கலந்துக்கலாம். உப்பு நம்ம கலந்துக்கலாம். இப்போ மல்லி இலை இருந்தால் கொஞ்சம் போட்டுங்க. அவ்வளோதான். இறக்கி இப்போ டேஸ்ட் பார்க்க வேண்டியதாங்க.